அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஒரு அதிர்ச்சியான நாளாக இருக்குது. மனசு தாங்கிக்க முடியாத ஒரு செய்தியாக எங்கள் டைரக்டர் பாரதிராஜா சாரோட மகன் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் நம்ம விட்டு மறைந்து விட்டார். திரையுலகை பொறுத்த வரைக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் குருவாக விளங்கக்கூடியவர் எங்கள் டைரக்டர் பாரதிராஜா அவர்கள். அவரோட மகனை இழந்து இருக்கிற நிலை எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. பெத்த பிள்ளைக்கு கொல்லி வைக்கிற நிலைமை இந்த அப்பாவுக்கு வரக்கூடாது. அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய துயரம்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம கொல்லி வைக்கணும். ஆண்டவன் அந்த ஒரு துயரத்தை ஒரு கருணையின்றி எங்கள் டைரக்டர் கொடுத்துட்டாப்புல. பாரதிராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் காணாத வெற்றி இல்லை, மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிருக்காரு. நிறைய விருதுகள், நிறைய பாராட்டுக்கள். உலக அளவில் தமிழ் திரையுலகில் இயக்குனராக புகழ்பெற்றவர். எல்லா வகையிலும் அவருக்கு வாழ்க்கை நிறைவாக இருந்துச்சு. அவருக்கு ஒரே ஒரு குறை தான். அந்த குறை தன்னோட மகன் மிகப்பெரிய அளவில் நடிகராகவும் வெற்றி அடைய முடியல. அப்புறம் இயக்குனராக அறிமுகமானார், இயக்குனராகவும் வெற்றி அடைய முடியல. அந்த ஒரு குறை தான் அவருக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. நேற்று காலையில் டேரக்டர் பார்த்தோம். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதும் இந்த குறையத்தை சொன்னார். அவன் தான் பெருசாக வரல அதான் எனக்கு குறை அப்படின்ட்டு நேற்று காலோடு அதான் பேசினார். நேற்று ஈவினிங் பார்த்தா இந்த செய்தி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது எப்படின்னா எப்படி தான் அவங்களுக்கு ஆர்டர் சொல்கிறது அப்படின்னு தெரியல. இந்த வயசில் அவர் இது எப்படி தாங்கிக்க போகிறாரு, அந்த தைரியத்தை ஆண்டவன் கொடுக்கணும். அதே மாதிரி மனோஜோட அம்மா பையன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பையன் மேலே பாசம் வச்சுருப்பாங்க. அந்த அம்மையார் அவங்க அம்மாவும் பெரிய இழப்பில் இருக்காங்க. இந்த இழப்பை தாங்கிக்கிற தைரியத்தை ஆண்டவன் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க மனைவி, அவர் குழந்தைகள் எல்லாருமே இன்றைக்கி இப்போ பெரிய அதிர்ச்சியிலையும் பெரிய இழப்பையும் ஒரு தீரா துரத்தில் இருக்காங்க. எல்லாவிலையும் ஆண்டவன் அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். மனோஜ் இவங்க ஆத்ம சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டுகிறோம். மரணம்ன்றது தவிர்க்க முடியாது தான், எல்லாருக்கும் வரணும். ஆனால் இந்த இளம் வயசுலையா இந்த பிள்ளைக்கா ஊருக்கே எந்த உணர்ச்சி எப்படி காட்டணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க அப்பா. எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரிலாம் முகபாவனை வச்சுன்னு இன்றைக்கி ஒரு துக்க சம்பவத்தில் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு காட்டி கொடுத்துறாரு. ஒரு அப்பாவாக அவருக்கு போய் நாங்கள் என்ன ஆறுதல் சொல்கிறது? கவலைப்படாதீங்கன்னு சொல்ல முடியும். எந்த அப்பா கூட வரக்கூடாதுங்க. இந்த வயசில் மரணம் வரவே கூடாது. வாழ தூங்குற வயசு. வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டு கொஞ்சம் இனி நல்லா வாழலான்ற வயசு தான் மனோஜ் வயசு. பக்குவப்பட்ட பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய டேரக்டருடைய பையன் நம்மகிட்ட எவ்வளோ எளிமையாக பேசுகிறாரு. சார் இப்படி சார் ஜாலியாக பேசுகிறப்பல ரொம்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் சந்தோஷப்பட்ட மாதிரியே என் பையன் சந்தோஷப்படுறான். ஏன்னா என் பையனும் மனோஜும் ஃப்ரெண்ட்ஸு. அதை விட என் மனைவி சொல்கிறாங்க, மனோஜ் என்னமாலாம் சொல்லுவார். அவங்க எங்கள் வீட்டு சாப்பாட்டு ருசி பற்றி அவர் சொன்னது தான் என் மனைவி சொல்லிட்டு வரேன். எங்கள் குடும்பத்தோடய பசந்த ஒரு பிள்ளையை பறி கொடுத்துருங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார் வீட்டு பிள்ளையும் இந்த வயசில் போக வேணாம். கடவுள்கிட்ட வேண்டியிருந்தா தான் மரணம் வரட்டும். இந்த வயசில் யார் பிள்ளைக்கும் வர வேணாப்பா.